என்ன கணக்கு சிவாவை கூட்டிட்டு போனோம். அழுகுறான் எதுக்குதான் வண்டியில போக முடியாது 4 பேர் முன்ன 3 பேருக்கே நாங்க அப்படியே திணட்டு போங்க வந்து. ஏன்னா அந்த கோயில் இருக்குல்லங்க கோயம்புத்தூர்ல, அதுக்கு நம்ம போனதே இல்லை. எங்க அக்கா ஃபேமிலியும் போனது கிடையாது, எங்க அம்மாவும் போனது லேசம் கிடைச்சாலும் நம்ம அதனால ஸ்லோவா போவோம். சைட்ல பாத்துக்கிட்டே தான் நான் வருவேன். அதனால அத்தனை பேக் இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டுல ஒரு மிராக்கல் நடந்தது. இதோட இந்த மிராக்கல் வந்து 2வது நடக்குது. கரண்ட் போயிடுச்சு இல்ல, நேற்று ஃபுல்லா கரண்ட் இல்லை. எங்க மழை பெஞ்சுது, அதுக்கு நைட்டு ஃபுல்லா வீட்டுல கல்லாம் உடஞ்சி கரண்ட் போயிடுச்சா, வந்துச்சு திரும்ப இதை வந்துட்டாங்க. மறுநாள் அது மாதிரி தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் நின்றுடுச்சு. ஆனா நான் கரண்ட் இல்லைன்னு ரொம்ப நேரம் உட்காந்தோம். போய் பார்த்தா எல்லாரும் வீட்லயும் கரண்ட், எங்க வீட்டுல மட்டும் இல்லையா. ஈபிக்கு போன் அடிச்சா வரவே இல்லை. ஏன்னா அவங்க ஏதோ லைன்ல இருந்துச்சுன்னு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. என்னடா பண்றது யோசிச்சுட்டு உட்காந்தா நைட்டு வர முடியாண்டாங்க. நீ தூங்க முடியாது நினைச்சதா ஃபுல்லாக நான் கடவுளை வேண்டிட்டு இருந்தாலும் சகல திடீர்னு பார்த்தா வீட்டில் கரண்ட் வந்துச்சு. லைன் எதாவது ஆடிச்சா என்னன்னு தெரியல. அப்படி இது வரைக்கும் கரண்ட் போகல. இது மாதிரி ஏற்கனவே ஒரு டைம் ஒரு ஒயர் தனியாக கட் ஆகி கீழே விழுந்து கரண்ட் வந்துச்சு. அதெல்லாம் வந்து மிராக்கிள் பெரிய மிராக்கிள். அதுக்கு அது ஒரு ரூமுக்கு மட்டும் ஈபிக்கு கரண்ட் வரல. ஆனா நாங்க மீட்டர் பாக்ஸ் தான் கரண்ட் எடுத்திருக்கோம். ஆனா அதுதான் ஹைலைட்டான விஷயம். அது மிராக்கிள்னால ஏதோ பின்னாடி சயின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ எங்க வீட்டுல இதுவும் நடக்குது. அப்புறம் ஊருக்கு போறோம் எல்லாம். இந்த வீடியோ அதை பத்தி தாங்க அப்படியே கன்னியூவா போகுது. புதுசா பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலைல ஊருக்கு கிளம்பிட்டேங்க. நானும் கிளம்புறாங்கிற ஒரு பிளான்ல தான் போனேன்னு. சரி கிளம்புறாங்கும் போது திடீர்னு மேடமுக்கு ஃபோன் அடிச்சதுக்கு இல்லை நீ போக வேணாம் அப்படின்ட்டா. என்னன்னு கேட்டா ஒரு காரணம் சொல்றா. இவன் அந்த கோயில்ல வந்து காப்பு கட்டுறாங்க, நம்ம போனோம்னா காப்புல மாட்டிடுவோம். ஏன்னா திங்கக்கிழமை தங்கிடுவோம். போயிட்டு ஒரே நாள்ல திரும்பி வந்துடணும். எப்படின்னா இப்ப காலைல வளைக்க போறோம்னா சாயங்காலம் திரும்பி வந்துடலாங்கிறா. எனக்கு என்னன்னா போயிட்டு உடனே வர முடியாது. அவ்வளவு தூரம் 50 கிலோமீட்டர் தனியா இருந்தா பரவாயில்ல. குழந்தைலாம் வச்சுட்டு வேகமாவும் வர முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு பயம் எனக்கு. காப்பு கட்டணும் ஒரு அத்தை அவசரங்க, ஏதாவது வர வேண்டிய சூழ்நிலை என்ன பண்ணுவோம் நம்ம, அப்ப வந்துதானே ஆகணும். அதனால காப்பு வைக்கிறது மாட்டிக்கிட்டா ஞாயிற்றுக்கிழமை போனா இங்க வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் போவியா? திங்கக்கிழமை காப்பு கட்டுறாங்க. அதனால சரி அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த காப்பு அவுக்குறப்ப இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த கிராமத்துல அதிகமா நம்புவாங்க. நம்புற மாதிரிதான் எங்க ஊர்ல எல்லாம் அதிகமா நடந்திருக்கு விஷயம் எல்லாமே. ஏன்னா தேர் முடிஞ்ச உடனே மறுநாள் ரொம்ப சாமிக்கு என்னன்னே தெரியல, தேர் முடிஞ்சு அடுத்தடுத்துலாம் ஏதாவது யாருக்காவது ஒரு ஆகும் அந்த மாதிரி. நான் இது வரைக்கும் ஒரு 3 வருஷம் பக்கமா நான் பாத்துருக்கேன். ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஆயிடும் அந்த மாதிரி எல்லாம் நான் பாத்துருக்கேன். அந்த ஒரு பழக்கம் அதுக்குதான் காலையில போனேன்டா. எங்க அம்மா வேற நான் வரேங்கிற ஆர்வத்துல ஏன் இப்பவே இது போரியாச்சுல எனக்கு இருந்தாலும் பக்குன்னு இருக்கு, ஏன்னா பிள்ளைங்கள வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னாங்களா. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் போல. அங்க குப்பெல்லாம் அதிகமா கிடக்கும், எனக்கு டஸ்ட் அலர்ஜி, இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னால. ஆமாமா, இப்ப நம்ம இங்க இருந்து போனோம்னாலுமே இந்த வீட்டை சுத்தம் பண்ணதான் நேரம் சரியா இருக்கும். ஏன் கிட்டத்தட்ட எத்தனை மாசம் ஆயிருக்காங்க? போய் 3 மாசத்துக்கு மேலதான். 3 மாசம் ஆயிருக்குமா? பொங்கலுக்கு வந்தாங்களா? பொங்கலுக்கு வந்தாங்க. அதுல இருந்து வீடு பூட்டி தான் கிடக்கு. உள்ள பூச்சி என்ன வேணா இருக்கும், பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம அதை போய் சுத்தம் பண்றதுதான் நம்ம நேரம் சரியா இருக்கும். எனக்குமே ஒத்துக்காது, இவளுக்கு ஒத்துக்காது டஸ்ட். அதுல போய் என்ன பண்ணிட்டு தான் நாங்க போகல. சரி இவங்க வந்து கிளீன் பண்ணிட்டோம், போனோம்னா பாத்துட்டு எப்படி இருக்கு. எனக்கு ஆனா அங்க தங்குறாங்க விருப்பம், போய் இருக்கலாம். என்ன இப்போ திருவிழா வேணாமா, இப்ப போயிட்டு வந்துரும். அப்புறமே தேருக்கு போவோம்ல, அப்ப வேணா ஒரு 10 நாள் ஈரோடு போலாங்கிறியா வேணாங்கிறியா? இது ஒரு பஞ்சாயத்து பக்கம் ஈரோடு போலாம். நான் எப்படி போறது? எங்க அம்மா வந்து மே மாசம் லீவுக்கு வாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப எனக்கு எங்களுக்காக எல்லாம் கிடையாது, பேர பிள்ளைங்களுக்காக. அங்க வந்தா வந்து காத்தோட்டமா வெளியில எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம். இங்கெல்லாம் வீட்டுள்ளே இருக்கிறோம். அதுவும் இல்லாம அங்க வந்தா ஒரு மாசத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போலாம், ஜாலியா குடும்பமா ஒன்னா இருக்கலாம். இல்ல போலாங்க, எனக்கு போலாம். இவர் என்ன சொல்றாரு, வண்டியில போக முடியாது 4 பேர். முன்ன 3 பேருக்கே நாங்க அப்படியே திணட்டு போங்க வந்து. ஏன்னா இப்படியும் ஒரு 210 கிலோமீட்டர் வரும் எங்க மாமியார் வீடு இங்க பெண்ணாடத்துல இருந்து. அதான் யோசிக்கிறோம், எவ்வளவு தூரம் 4 பேர் போறது ரொம்ப கஷ்டம். நம்ம வண்டி ரொம்ப வீக்கா இருக்கு. பாப்பா வச்சுக்கிட்டு அவளுக்கு 1 வயசு 1.5 வயசுன்னா கூட்டிட்டு போயிருவோம் இவ்வளவு தூரம். சிவாவெல்லாம் நாங்க ஒரு 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ஈரோட்டுக்கு வண்டியிலேயே போனோம். என்ன அங்க போற வழியில ஒரே ஒரு ஆசை, தூக்கி உட்காரக்குள்ள பாக்க வெளியில. அங்க போகும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா அந்த வியூ எல்லாம் பாத்துக்கிட்டே போண்டா வாங்கி சாப்பிட்டுன்னு போவாங்க. சந்தோஷம். என்ன சொல்றது, கார்ல பஸ்ல எல்லாம் போனா வாந்தி வரும். அதனால நம்மளால இப்போதைக்கு கார் வாங்க முடியும். அதனால நாங்க வண்டியில கார்லயுமே வாந்தி வரும் எங்களுக்கு.
டிராவல் சிக் இருக்கு எங்க எல்லாருக்குமே. கார்லயுமே ஒரு மாதிரி ஒமுட்டோம். வண்டியிலனா நாங்க நிறுத்தி மெதுவா போவோம். வேணுங்கிற இடத்துல நிறுத்தி ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டே போவோம். எங்க பாப்பாவும் அந்த மாதிரி ஆசைப்படுவா. ஆனா இந்த மாதிரி இப்ப கூட்டிட்டு போக முடியாது. அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோடனே ஒரு 2 அடிச்சு பிடிச்சி நம்மளும் ஒரு 1000 ரூபாய் 2000 வாங்கணும்னு ஆசைதாங்க. ஆனா எனக்கு என்னன்னா வீடு கட்டணும். அதான் வேற தேவையில்ல. சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 1.5 அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைதான். மெயின் நாங்க அந்த இடத்துல போர் அடிச்சு வீடு கட்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லையா இவர் இது வாங்குறாரா. மெயினா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் வாங்க காசு எதுன்னு கேட்காதீங்க. பிள்ளைங்களுக்காக நம்ம எங்கேயாவது டிராவல் நம்ம இப்ப வந்து நான் துணி எல்லாம் எடுத்துட்டே போக முடியாது. வண்டியில நாங்க எப்படி எடுத்துட்டு போகணும் உங்களுக்கே நல்லா தெரியும். வீடியோலயும் நாங்க அதிகமா போட்டிருக்கோம். 2-3 பேக் சைட்ல மாட்டி பாத்துக்கிட்டே வருவோம். சைட்ல எல்லாம் லாரி எல்லாம் போவோம்ல, அப்ப லேசா அடிச்சாலும் நம்ம அதனால ஸ்லோவா போவோம். சைட்ல பாத்துக்கிட்டே தான் நான் வருவேன். அதனால அத்தனை பேக் இருக்கும். இவங்களுக்கு துணி, இவங்களுக்கு மருந்து மாத்திரை அது இதுன்னு இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பேக் ஆயிடும். அங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வருவேன். இங்க இருந்து போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போவேன்னா ட்ரெஸ் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வண்டியிலேயே வைக்க முடியாதுல்ல, அதுக்காக சொல்றோம். ஆனா ஈரோடு போனாலும் அப்படி போயிட்டு அங்க அவங்க கூட கொஞ்சம் கட்ட வேலை போனாலுமே அது இல்லாம கோயிலுக்கு போகணுங்க. வேலை சொல்லக்கூடாது. கோயிலுக்காகவே நம்ம மெனக்கிட்டு போகணும். ஏன்னா பைரவர் கோயிலுக்கு வரன்னு வேண்டியிருந்தேன். அப்புறம் சென்னிமலை முருகன் கோயில், அங்க இருக்கிற ஒரு ஹனுமார் கோயில், இதெல்லாம் வந்து வேண்டுதல் இருக்கு. இதெல்லாம் போகவே முடியல. நாமக்கல் கோயில் அதுவும் இல்லாம எங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க இந்த ஈஷா யோகா அந்த கோயில் இருக்குல்லங்க கோயம்புத்தூர்ல, அதுக்கு நம்ம போனதே இல்லை. எங்க அக்கா ஃபேமிலியும் போனது கிடையாது, எங்க அம்மாவும் போனது கிடையாது, நாங்களும் போனது இல்லை. எங்க அக்காட்ட சொன்னாக்கா இதான் அங்க போலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. போலாம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் ஓகே பண்ணா நான் தான் போனேன் என்னன்னு தெரியல. ஈரோட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு. பஸ்லங்க ஒரு டைம் சிவாவை கூட்டிட்டு போனோம். அழுகுறான் எதுக்குதான் அழுகுறானே தெரியல. குழந்தைங்களுக்கு பிடிக்காது. குழந்தையா இருக்கும்போது கூட்டிட்டு போனேன். பால் கொடுத்தாலும் அழுவை நிறுத்த மாட்டாங்க. ஏன் அழுகுறாங்கன்னே தெரியாது. நைன்னு அழுதுட்டே தான் வருவாங்க. பாக்குறவங்க எல்லாம் பஸ் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் நம்மளே பாப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரி ஆகும். அதனால பஸ்ல எல்லாம் நான் வரவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா எப்ப வரீங்களா பரிச்சை எப்ப முடியுதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் பதிலே சொல்லல நான். ஆமா இல்ல நிறைய இதுக்கு யோசிக்கணுங்க. ஆனா கண்டிப்பா போயிட்டு வரணும். கோயிலுக்காகவாது போயிட்டு ஒரு 10 நாள் இருந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரணும். எப்படி ஒரு வண்டி இல்லாம அதான் இல்லன்னா இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன். இவங்க எல்லாத்தையும் பஸ்ல அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம வண்டியில போனது பஸ்ல. அப்புறம் இன்னொரு ஐடியா வேணா இருக்குங்க. போனா ட்ரெயின்ல இவங்க உட்காரங்க குள்ளமா இருக்குங்க. பாப்பா வச்சிருக்க நேரா உட்கார அதனால ட்ரெயின்ல பாப்பாவுக்கு ஏன்னா கட்டி அங்க போய் வண்டி இல்லாம இருக்க முடியாது. எங்க மாமியார் எல்லாம் பாத்தீங்கன்னா கடை எல்லாம் தூரமா இருக்கு. அதனாலயே எனக்கு வண்டி இல்லாம அங்க போக பிடிக்காது. எதுக்கெடுத்தாலும் வண்டினா நம்ம மட்டும் இஷ்டப்பட்டப்போ போவேன் நிறுத்துவோம் வரலாங்கனால அதுவுமே இப்ப ரொம்ப ரிஸ்க் தாங்க. ஆயில்லாம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு. வண்டி ரொம்ப பாக்கணும். ஆகல அப்படியே போயிட்டு இருக்கு. ஊருக்கு கரெக்டா வந்து பங்குனி உத்திரம் தேர் திருவிழா வந்து 1ஆம் தேதிங்க. எங்க அக்கா பிள்ளைங்களுக்கு அப்பதான் எக்ஸாமும் முடியுது. அதனால இந்த டைம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன் பரவாயில்ல 1ஆம் தேதினா மறுநாள் வாங்க இதா அங்க இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு போலாம் அப்படின்னா தேர் திருவிழாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு வர போறேன். இப்பெல்லாம் கேஸ் வேலை எல்லாம் ஏறிடுச்சு. நான் எங்களால சமாளிக்க முடியாது. அப்படி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு. பூரி சுட்டு தரேன்னு ஏமாத்திட்டு என்னென்னமோ கதையை பேசிட்டு உட்காந்துருக்கேன். அதுதான் அவனுக்கு தோணுச்சா? எங்க காலையிலே சிவனை பிடிச்சா வலிக்குது. ஆமா. அப்புறம் அந்த கனரா பேங்க் இருக்குல்ல ரொம்ப மட்டமான பேங்க்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏடிஎம் கார்டு என்கிட்ட ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஆனா டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்குது. பணம் மட்டும் எடுக்க முடியல. நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னே தான் இருக்கேன். இப்ப வாங்குறாங்க அப்ப வாங்குறாங்க திங்கம் வாங்குறாங்க. சரி போய் முன்னிட்டு நம்ம என்ன போய் சண்டையை போட்டுக்கிட்டு ஏதாவது பணத்தை போராடுக்கு நம்ம என்ன அந்த பில்லியனரை சேர்த்துக்க போறோமான்னு விட்டுட்டேன். ஆனா கஸ்டமர் பார்த்தா அந்த பேங்க்ல கும்மிடுறாங்க. அவ்வளவு கூட்டம். வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அங்கதான் அதிகம். அங்கதான் கும்மிது. சரியா அவனை பத்தி நம்ம பேசிட்டு அவ்வளவுதாங்க. என்ன எனக்கு மேல பூரி கீரி சுடுறாளா என்ன இவர் ஆயில் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. நாங்க ஆசைப்படுவோம் எப்பவும்.
இல்ல எனக்கு இல்ல, இவன் சிவா கேட்டிருந்தாங்க, அவன் ஏமாந்து போயிடுவான். அவனுக்கு அவனுக்காக தான் நான் உண்மைக்கே சொல்றேன், 1-2 சாப்பிட்டாலே திகட்டும், எனக்கு மயக்கம் இருக்குன்னு ஒரு, ஏன்னா பாமாயில தானே சமைக்கிறோம். அதனால எனக்கு இந்த பொரிச்ச ஐட்டங்கள் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதையும் விட்டு குறைச்சிக்கிட்டேன். இவங்க எல்லாம் சாப்பிட்டாலுமே எனக்கு வேணான்ருவேன். என்னைக்காவது ரொம்ப ரேர் கிடைக்காத பட்சத்துக்கு தான் நான் சாப்பிடுவேன். எல்லாத்தையுமே கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் வாழணும்லாம் இல்லை, அவஸ்தப்படாம இந்த சைலசைட்டிஸ்லாம் உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா ரொம்ப அவஸ்தப்படணும். அதுக்காக உடம்பு குறைக்கிறது. உடம்பெல்லாம் ஒன்றும் அதிகமா இல்லைங்க, தொப்பை தான் எல்லாருக்கும் இப்படி போயிருக்கும், எனக்கு இங்க தொப்பை போயிருக்குது. அது ஏதாவது போயிட்டு போகுது, நமக்கு என்ன, இந்த 2 புள்ளைய பத்துறோம், இது மேலே என்ன கணக்கு? எது எப்படி எது இல்லை என்ன ஒல்லியா இருந்தா சொட்டையா இருந்தா அவ்வளோதாங்க. சொல்ற மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்ங்க.